அடியார்கள் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு தனி ஒரு உருவாக்கி இருக்கிறீங்கன்னா நீங்களா உங்களை நீங்களே உருவாக்க யாரும் உங்களை உருவாக்கல. அதனால ரொம்ப பெரிய ஒரு அடியார் திருக்கூட்டத்தை மணிவாசகர் நமக்கு கொடுத்துருக்குறோம். எல்லோரும் இதை ஆத்ம இன்பம் அடைங்க. வாருங்கள், தில்லைக்கு போகலாம். தில்லைக்கு போய் இந்த மணிவாசகரை நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பாருங்க, நாம போய் கூத்துக்கிறான்னு மணிவாசகர் ஒன்று சேர்த்து ஒளியா சேர்த்து நாம போய் செய்யறது அதை அண்ணா நம்மள செய்ய வைக்கிறாங்க. நமக்கு அந்த வாய்ப்பை தரானு, அந்த கருணையை தரானு, எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை அனுபவிகள். சப்போஸ் இதை தாண்டி யாராவது வர மாதிரி இருந்தா அவங்க தனியா ஒரு வேன் வச்சுட்டு கார் வச்சுட்டு வரலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. நம்மளை ஏற்பாடு பண்ண சொன்னாதான் நமக்கு இன்னொரு வண்டியை தேடணும், அந்த நேரத்துல முடியாது. ஆனா அங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சா ஒரு வேன் வச்சுட்டு அடியார்கள் வராங்கன்னா தாராளமா வரலாம், ஒரு கார் வச்சுட்டு வரலாம்னா அது தாராளமா வரலாம் என்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அடியார்கள் வேன் வச்சுட்டு வரலாம்னா தாராளமா சொல்லி அவங்கள வேன்ல வர சொல்லலாம், இல்லை கார்ல வர சொல்லலாம். யார் யார் வராங்கன்னாங்களோ அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அதனால சிறப்புக்குரிய இல்லை தவறாம சொல்லுங்க, அதை சொல்றேன். வந்து அடுத்ததான் எவ்வளவு இது நம்ம கிட்ட வந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு வரலன்னாலும் தகவல் சொல்றது அவங்க வந்து கலந்துக்கிறது அது ஒரு வாய்ப்பை மணிவாசகருக்கு தருகிறாங்க இல்லையா? அதனால ஒருவேளை அடியார் திருக்கூட்டம் யாராவது தனியா வரணும் அப்படின்னாக்க தில்லைக்கு தாராளமா வரலாம். அது மாதிரி சொன்னதை போல 21ஆம் தேதி காலையில நம்ம 2 பேர் முடிவு பண்ணிட்டீங்களா? தொண்டு செய்து முடிவு பண்ணிட்டீங்க. எது அட்டை மழை பெஞ்சாலும் தொண்டு செஞ்சிருக்கீங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுங்க. நாளைக்கு லதாம்மா பிறந்த நாளம்மா. எல்லார் சார்பாக அவருக்கு நல்ல கைத்தட்டி சிறப்பு சொல்லுங்க. சிறப்பு. அதே போல சகோதரி சாந்தினி சொன்ன மாதிரி நம்ம அந்த ஊர்வலத்துல போகும்போதெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் அவங்களால முடிந்ததை நம்ம அடியார்களுக்கு கொடுக்கணும். முதல் ஆண்டு தெரியல இவ்வளவு அடியார்கள் வருவாங்கன்னு, அடுத்த ஆண்டு நம்ம போகும்போது இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரிந்தது. இப்ப இந்த ஆண்டு போகும்போது என்னடா என் அண்ணனை கேட்டார், என்னடா போன டைம் இவ்வளவுதான் வச்சு இவ்வளவு கொடுத்து நான் கொஞ்சமா தான் வாங்கி வச்சேன், எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல, நீ முதல்ல சொல்லியிருந்தா எவ்வளவு நாள் வாங்கி வச்சிருப்ப, நீ சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டார். அதனால இப்ப வீடுகள போகும்போது எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம அடியார்களுக்கு கொடுக்கணும், நம்ம தெருக்கு வராங்க அடியாருங்க அவங்களை மகிழ்விக்கணும்னு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த கொடுத்த அனைவர் வீட்டிலும் எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரு சிறப்பு எல்லாருக்கும் சிறப்புக்குரியதான் நடக்கட்டும். அதனால கடவுளுடைய கருணை நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து செய்யணும். வாருங்கள், தில்லை போய் வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி நம்ம போயிட்டு வந்து தில்லை போயிட்டு அந்த ஆத்மா என்பது என்ன பண்ணுவோம், மகிழ்வோம் என்று சொல்லி சனிக்கிழமை போயிட்டு வந்து இப்பதான் சொன்னாங்க இல்லையா, எங்களுக்குலாம் டயர்டா இருக்காது. சனிக்கிழமை எவ்வளவு நேரம் வந்து விட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை போட்டிக்கு என்ன பண்றீங்க, எல்லாரும் வரீங்களா மாட்டீங்களா? அவசியம் வாங்க, சந்திப்போம். நமசிவாயம் நமசிவாயம். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய நமோ ஓம் நம 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 சிவாய சிவாய. எல்லாருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சின்ன அறிவிப்பு. எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு தான் நான் போவேன். இன்னைக்கு நான் அடியேன் கிளம்பின பிறகு எல்லாரும் போங்க. ஒரே நிமிஷம் அடியேன் முதல்ல நான் கிளம்பிடுறேன். எல்லாரும் என்ன வழி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நமசிவாயம். யாரும் திருப்பி வந்து ஆசீர்வாதம் வாங்கினது வைக்கணும் வராது, அது நேரம் ஆயிடும். அதனால எனக்கு வழி விட்டீங்கன்னா அடியேன் விடை பெறுகிறேன். எல்லாரும் என்ன வழி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த நீங்க கிளம்பலாம். நமசிவாயம். யாரும் காலைல வந்து கூடாதீங்க, யாரும் பண்ணாதீங்க. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம
நம சிவாய சிவாய அம்மா எல்லாரும் பிறந்தநாள் சாக்லேட் எடுத்துக்கோமா. சிறப்பு சிறப்பு நன்றி. வாழ்க வளமுடன். சிவகுமார் ஐயா அவர்கள் இறையவர்களும் குருவர்களால் நல்ல முறையில் சென்று இறையவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. பெரியவர்களும் குருவர்களும் உங்களுக்கு பக்கத்துணையாக பாதுகாப்பாக இருக்காங்க. வெளிநாட்டு நீங்க என்ன தாயே? இந்த ஊர் தான்.